Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பாலமுருகன் வணக்கம். மதுரையில சித்திரை திருவிழா எந்த அளவுக்கு நடைபெற்று வருது, அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்று அதிகாலை லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்பாக பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வையாற்றில் எழுந்தருளிய தொடர்ந்த தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை முதல் இரவு வரை அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மண்டபப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருளி வண்டியூர் வீர ராகவ பெருமாள் கோவிலுக்கு வந்தடைந்தார். இதனையடுத்து இன்று காலை கள்ளழகருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு பின் சைத்ரயோபரசனம் நடந்தது. பின்னர் ஏகாந்த சேவையில் எழுந்தருளிய கள்ளழகர் பக்தர்களுக்கு அருள் பளித்த பின்னர் சேஷவாகனத்தில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் புறப்பட்டாகி கள்ளழகர் வையாற்றின் மையத்தில் தேனூர் மக்களுக்கு மரியாதை செய்யும் வகையில் தேனூர் மண்டபப்படியில் எழுந்தருளினார். பின்னர் தேனூர் மண்டபத்தில் உள்பகுதியில் கள்ளழகர் எழுந்தருளினார். சாபம் பெற்ற சுதா சென்ற மகரிஷி சுந்தர பெருமாளை நினைத்து தியானத்தில் இருந்துள்ளார். சுதாபாஸ் முனிவரை காண துர்வாச முனிவர் வந்தபோது தவத்தில் இருந்ததால் சுதாபாஸ் முனிவர் துர்வாசரை கவனிக்காமலும் சரியாக உபசரிக்க. விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.